சார், மகளிர் தினத்தன்று இன்றைக்கு சமையல் எரிவாயு விலை 100 ரூபாய் குறைத்திருக்கிறதாக மோடி அவர்கள் ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காங்க. இந்த நாளுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டா, இல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும்? என்ன பிரதமர் அவரை பொறுத்தவரை கடந்த 8 மாத காலமா நீங்க பாருங்க, குறிப்பா கேபினட் டெசிஷன்ஸ் யாரெல்லாம் மோடி சிலிண்டர் வச்சிருக்கிறாங்களோ, மோடி சிலிண்டர் யார் பயன்படுத்தி 2014 பிறகு யாரு கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு 300 ரூபாய் மானியம் இருந்துச்சு. இன்னைக்கு அது 400ஆக மாறி இருக்கு. மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு 200 ரூபாய் மானியம் இருந்துச்சு. இன்னைக்கு அது 300 மாறி இருக்கு. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 100 ரூபாய் குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் 100 ரூபாய் கூட குறைக்கல. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக, நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலமாக இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் 100 ரூபாய் குறைச்சிருக்கோம். அப்படித்தான் நான் சொல்றேன். அதாவது 100 ரூபாய் குறைத்தோம் என்று சொல்வதை விட மறுபடியும் 100 ரூபாய் குறைத்திருக்கின்றோம். மோடி சிலிண்டர் அவர்களுக்கு 400 ரூபாய் மானியமும், மோடி சிலிண்டர் இல்லாம 2014 முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு 300 ரூபாய் மானியம் வந்திருக்கு. இதை வரவேற்கின்றோம். இறுதி பட்டியல் சார், பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க. நான் டெல்லி அதுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? என் வேலையை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? உங்க வேலையை நான் பாக்குறேன். டெல்லி அதுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம விஷயத்துக்கு போயிருக்கலாம், கூட்டணிக்கு போயிருக்கலாம், இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம், டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம், வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம், பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம். அதனால என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க. ஸோ கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை. நிச்சயமா இருக்கும். சார், பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை முழுவதும் அவருக்கு சரியான வரவேற்பு கொடுக்கலான்னு தமிழக பாஜக இல்லையே, சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே. சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லையே. சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லை. அதான் என் வேலையை நான் செய்யறேன். நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க. மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். மோடிஜி எங்க கூட்டிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும். பத்திரிகை நண்பர் நீங்க கவலைப்படுறீங்க, திமுக கார கவலைப்பட்டு போறான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் நாளை தான் பாக்குறேன். நான் ஒரு நாளை சிறப்பாலாம் நான் பாக்குறது கிடையாது. ஏதோ தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு இது. எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்களே, நான் வாழ்த்து சொல்றேன்னா, பட் என் மனசுல அப்படி கிடையாது. 365 நாட்களும் பெண்களுக்கான நாட்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால உமன்ஸ் டே வாழ்த்துக்கள், பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். காரணம், எல்லா நாளும் பெண்களுக்கான நாட்கள். காரணம், ஒரு காலத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, பெண்களுக்கு தூக்கி விடுங்கன்னு சொல்றதெல்லாம் மாறி இன்னைக்கு பெண்கள் தான் இந்தியாவை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது. ஆனால் நம்முடைய சகோதரிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 365 நாட்களும் உங்களுக்கு பெண்களுக்கான நாட்கள், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நாட்கள். மேற்கத்திய பழக்கம், அவங்க அந்த காலத்தில் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமளியர்கள் ஒரு பெரிய சண்டை நடந்தது. அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாள் நன்றாக இருக்குது. மீண்டும் மோடி அவர்கள் வர சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வர இருக்காங்க. நிறைய வருவாங்க. தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு. நீங்க பாருங்க, குறிப்பாக 12ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார்.